வணக்கம். நள்ளிரவின் மௌனத்தில் ரகசியங்களை பேசுபவர்களுக்கு இது வெலட் ஃப்ளேம்ஸ். இது கருநீல இரவுகள். அத்தியாயம் 12. வெல்வெட் நெருப்பு. முத்தத்தில் தொடங்கிய அந்த தீ இப்போது எங்கள் இருவரையும் முழுமையாக எரிக்கத் தொடங்கியிருந்தது. பல நாள் தாகத்தில் இருந்த ஒரு மிருகம் தன் இரைக்காக காத்திருந்தது போல் சமரன் என்னை வெறித்தனமாக பருகிக் கொண்டிருந்தான். அந்த பாழடைந்த மரவீட்டின் குளிர்காற்று எங்களுக்குள் நுழைய முடியாதபடி எங்கள் உடல்கள் அத்தனை நெருக்கமாக பின்னியிருந்தன. அவனது இடது கை என் முதுகை வருடி என் வெல்வெட் உடையின் மீது அலைபாய்ந்தது. அடுத்தது சில நொடிகளில் அந்த உடை என் தோள்களிலிருந்து நழுவி அந்த மரத்தரையில் விழுந்தது. இப்போது எனக்கும் அவனுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. அவனது சூடான கரடுமுரடான மார்பில் என் மென்மையான சருமம் உரசும்போது எனக்குள் 1000 மின்னல்கள் ஒன்றாக வெடித்தன. ஆதிரை, என் உசுரு, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு உனக்கே தெரியாது. உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பூட்டிக்கணும் போல இருக்கு. அவன் தன் முகத்தை என் கழுத்து வளைவுக்குள் புதைத்தான். அவனது ஒவ்வொரு முத்தமும் என் நாடி துடிப்பை எகிரச் செய்தது. அவனது உதடுகள் என் தோள்பட்டை, என் மார்பின் விளிம்பு என மெதுவாக இறங்கிய போது நான் என்னை மறந்து அவனது கூந்தலை என் கை விரல்களால் இறுக்கமாக பற்றிக் கொண்டேன். என் வாயிலிருந்து ஒரு மெல்லிய முனகல் தன்னிச்சையாக வெளிவந்தது. அவனது காயம்பட்ட வலது தோள்பட்டை என் மீது லேசாக அழுந்தியதும் அவன் வலியா லேசாக முகம் சுளித்தான். இதை பார்த்த மறுகணம் எனக்குள்ளிருந்த வெட்கம் முழுமையாக அழிந்து என் காதலும் உரிமையும் விழித்து கொண்டது. நான் அவனை மெதுவாக பிடித்து படுக்கையில் மல்லாக்கச் சாய்த்தேன். அவன் ஒரு கணம் ஆச்சரியத்தில் என் முகத்தை பார்த்தான். நான் அவனது நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்து அவனது கண்களை ஆழமாக பார்த்தேன். என் கூந்தல் அவிழ்ந்து அவனது முகத்தில் விழுந்தது. உங்க உடம்புல ஏற்கனவே நிறைய காயம் இருக்கு சமரன். இன்னைக்கு நீங்க எந்த வலியும் பட வேண்டாம். என்னை முழுசா எங்கிட்டேயே விட்டுடுங்க. இன்னைக்கு நான் உங்களை ஆளப் போறேன். என் வார்த்தைகளை கேட்டதும் அவனது கருநீல விழிகளில் ஒரு இருண்ட காமம் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த நிழல் உலக அரக்கன். தன் ராணியின் கட்டளைக்கு ஒரு அடிமையைப் போல சிரித்து கொண்டே சம்மதித்தான். அவன் தன் இடது கையால் என் இடுப்பை வளைத்து என்னை இன்னும் தன்னுள் அழுத்தமாக இழுத்து கொண்டான். நான் குனிந்த அவனது உதடுகளை மீண்டும் சிறைபிடித்தேன். இம்முறை முத்தத்தில் என் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. என் இதழ்கள் அவனது கழுத்தில், அவனது முரட்டு தாடியில், அந்த பழைய தழும்புகளில் தீராத வேட்கையோடு முத்தங்களை பதித்தன. எங்கள் இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்து அந்த அறையின் வெப்பத்தை அதிகரித்தது. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இடையிலான அந்த போராட்டத்தில் இன்று காதல் வெற்றி பெற்றது. அந்த நள்ளிரவில், அந்த பாழடைந்த மரக்கட்டிலில் ஒரு அரக்கனும் அவனது தேவதையும் முழுமையாக ஒன்றாக கலந்தார்கள். வலியும் இன்பமும் கண்ணீரும் காதலும் சரிபாதியாக பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு முறையும் அவன் என் பெயரை உச்சரிக்கும் போதும் என் ஆன்மா அவனுக்குள் முழுமையாக கரைந்து போனது. உலகத்தின் எந்த கொடிய ஆயுதமும் பிரிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஒருவரையொருவர் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தோம். மறுநாள் அதிகாலை மழையின் ஈரம் காயாத அந்த மர வீட்டின் ஜன்னல் வழியே லேசான சூரிய ஒளி உள்ளே எட்டி பார்த்தது. நான் அவனது நெஞ்சில் ஆழமாக புதைந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். அவனது பழுவான கைகள் என்னை ஒரு கவசம் போல் சுற்றியிருந்தன. என் மீது லேசாக வெயில் பட்டதும் நான் கண் விழித்தேன். சமரன் ஏற்கனவே விழித்திருந்தான். அவன் எந்த சத்தமும் எழுப்பாமல் தன் விரல்களால் என் நிர்வாண முதுகை மென்மையாக வருடிக் கொண்டிருந்தான். அவனது பார்வையில் இப்போது ஒரு தீர்க்கமான அமைதி இருந்தது. குட் மார்னிங். வலி பரவாயில்லையா இப்போ? என் காயத்துக்கு உன்னை விட சிறந்த மருந்து இந்த உலகத்துல இல்ல ஆதிரை. ஆனா இந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்காது. அவன் குரல் இருந்த அந்த இறுக்கம் என்னை நிஜ உலகத்திற்கு இழுத்து வந்தது. நான் லேசாக நிமிர்ந்து அவனை பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரி நம்ம அந்த பழைய குடோனுக்கு போக போறோம். உன் கேமராவை எடுத்துட்டு என் எதிரிகளை முழுசா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு எந்த பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் தருவேன். இது உன் அரக்கனோட சத்தியம். என் இதயம் மீண்டும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. காதலின் உச்சத்தில் மிதந்த எங்களை மரணக்குழி மீண்டும் அழைக்கத் தொடங்கியிருந்தது. அந்த பழைய குடோனுக்குள் இன்று இரவு என்ன காத்து கொண்டிருக்கிறது?
இந்த கருநீல இரவுகள் இன்னும் நீளும். இந்த அத்தியாயத்தின் ஆழமான காதலும் நெருக்கமும் உங்கள் மனதை சூடாக்கியிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் இடையிலான இந்த முழுமையான அர்ப்பணிப்பு பற்றிய உங்கள் உணர்வுகளை கமெண்டில் நெருப்பாக பதிவிடுங்கள். நான் உங்கள் ஆதிரை. இது வெலட் ஃப்ளேம்ஸ். மீண்டும் அடுத்த நள்ளிரவில் சந்திப்போம். அதுவரை காதலில் எரியுங்கள்.